அந்த துறையில் நீங்கள் சேர்கின்ற துறையில் நீங்கள் பயிற்சி பெற்றீர்களா என்ற கேள்வி கூட கிடையாது. உதாரணத்திற்கு இங்கு உணவு பரிமாறும் ஒரு துறை இருக்கிறது. அந்த துறையில் நீங்கள் போய் சேர வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் ஒரு 50,000 ரூபாவது நீங்கள் கட்ட வேண்டும். நீங்கள் கேட்டரிங் காலேஜில் படித்திருக்கிறீர்களா, இதற்கு முன்னுரிமை என்றெல்லாம் கிடையாது. ஆக இந்த உறுப்பினராக சேர்வதற்கே பெரும் போட்டிகள் இருக்கின்றன. எனக்கு தெரிந்த வரையில் பொதுவாக சினிமா துறையிலே 24 கிராஃப்ட்டுகள் இருப்பதாக கூறிக்கொள்கிறார்கள். 24 கிராஃப்ட்டுகள் சேர்ந்ததுதான் சினிமாவை வழிநடத்தி செல்கிறது என்று. உதாரணத்திற்கு இயக்குனர் என்பது ஒரு கிராஃப்ட், ரைட்டர் என்பது ஒரு கிராஃப்ட், நடிகர் என்பது ஒரு கிராஃப்ட், சினிமாட்டோகிராஃபர் என்பது ஒரு கிராஃப்ட், லைட்மேன்கள் என்று 24 கலை சார்ந்த நிபுணர்கள் இருப்பதாக இந்த சொல்கிறது. ஆனால் இதில் எத்தனை துறைகள், எத்தனை கிராஃப்ட்டுகள் தங்கள் துறையில் சேருகின்ற ஒரு உறுப்பினருக்கு முறையான பயிற்சி இருக்கிறதா என்று ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. எனக்கு இருக்கிறது குறைந்தபட்சம். உலகத்தில் மற்ற எல்லா தொழில்களிலும் நீங்கள் சேர வேண்டும் என்றால் அதற்கான ஒரு அடிப்படை பயிற்சி முறை அல்லது அடிப்படை கல்வி தகுதி தேவைப்படுகிறது. சினிமாவில் ஒன்றுதான், நம் நாட்டை பொறுத்தவரை சினிமாவும் அரசியலுக்கு ஒன்றுதான், அடிப்படை தகுதிகள் எதுவும் இருப்பதில்லை. இன்றைக்கு இருக்கிற பெரும் பிரச்சனைகளுக்கு காரணம் சினிமா சார்ந்த தொழிலில் வேலை செய்கின்ற 90% பேருக்கு தான் சார்ந்திருக்கின்ற துறையை பற்றி ஒரு கல்வி அறிவு இல்லை என்பதை நான் ஒரு பெரும் குறையாக காண்கிறேன். யார் யாருக்கு என்ன பொறுப்பு? இந்த ஒரு தொழில் நடைபெறுகிறது, இதில் யாருக்கு என்னென்ன பங்கு என்பதை யாரும் அறிவுபூர்வமாக விஞ்ஞானபூர்வமாக அறிந்ததில்லை. நாம் 24 கிராஃப்ட்டுகள் என்று சொல்கின்றோம். இதில் எத்தனை நேரடியாக சினிமா உருவாவதற்கு பயன்படுகின்றன, எத்தனை சார்ந்து நிற்கின்றன என்பதெல்லாம் கேள்வியே கிடையாது. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு 9-10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெரும் குழப்பத்தை இதே சூழ்நிலையில் சினிமா சந்தித்தது. யூனியன் என்பது என்ன? யூனியனை சார்ந்தவர்கள் ஒரு நீங்கள் தொழில் அதிபர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதில்லை, ஃபர்ஸ்ட் தொழிலை பாதுகாக்க வேண்டியது ஒரு நியதியாக இருக்கிறது. ஒரு காலகட்டத்திலே இந்த தொழிலாளர் சங்க அமைப்பு எந்த அளவிற்கு கடுமையாக தன்னுடைய நடவடிக்கைகளை வைத்துக் கொண்டதென்றால் 9-10 ஆண்டுகளுக்கு முன்பாக பாலுமேந்திரா அவர்கள் நம்ம எல்லோருக்கும் தெரியும், நம்முடைய தமிழ் சினிமாவிலே மிக முக்கியமான ஒளிப்பதிவாளர். அவர் தன்னுடைய படப்பிடிப்பின் நடுவிலே அவர் தொழில் ரீதியாக ஒரு ஒளிப்பதிவாளர், கேமராமேன். அவர் புகைப்படம் ஸ்டில்ஸ் எடுக்கும் பொழுது அவரிடம் ஸ்டில்ஸ் கிராஃப்ட்டுக்கான யூனியனுக்கான அடையாளச்சீட்டு இருக்கிறதா? அவர் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் படத்தை நிறுத்து. நீங்கள் எப்படி ஒரு புகைப்பட கலைஞருக்கான ஒரு உறுப்பினர் சீட்டு இல்லாமல் நீங்கள் எப்படி புகைப்படம் எடுக்கலாம் என்பதன் காரணமாக அன்று அவருடைய படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டது. இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய சாபக்கேடு அரசியல் கலப்பு. இவ்வளவு பெரிய துறை, இவ்வளவு செல்வாக்கு மிகுந்த துறை, நீங்கள் ஒரு தலைவலியிலிருந்து ஒரு கட்சியின் கொள்கையை பரப்புகிற வரையிலும் உங்களுக்கு சினிமா நடிகர்கள் தேவைப்படுகின்ற அளவுக்கு இந்த சினிமா பலம் வாய்ந்ததாக இருக்கும் பொழுது அரசியல்வாதிகளுக்கு முன்னால் கைகட்டி நிற்கும் ஒரு நிலையிலேயே தமிழ் சினிமா தன்னை வளர்த்துக் கொண்டிருக்கிறது. இது மிகப்பெரிய சாபக்கேடாக நான் நினைக்கின்றேன். ஒவ்வொரு முறை ஆட்சி மாற்றம் வரும் பொழுதும் சினிமா தத்தளிக்கின்ற விதத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். எதற்கு? தமிழ்நாட்டிலே எத்தனையோ தொழில்கள் இருக்கின்றன, சினிமா மட்டுமல்ல, பல தொழில்கள் இருக்கின்றன. எந்த தொழிலுமே நேரடியாக ஒரு அரசை சார்ந்து இருப்பதில்லை. நீங்கள் உங்கள் தொழிலை நியாயமாக நடத்தினால், நீங்கள் உங்கள் தொழிலில் நேர்மையாக இருந்தால், நீங்கள் உங்கள் தொழிலில் கடுமையான உழைப்பு போட்டால் நீங்கள் முன்னேறி செல்வீர்கள். ஒவ்வொரு முறை அரசு மாற்றம் வரும் பொழுதும் அந்த அரசியல் மாற்றத்தை ஒட்டி தமிழ் சினிமா ஒரு முடிவெடுப்பது என்பது பலவீனத்தின் மிக பெரிய அவலம்.
இதே தொழிலாளர்கள், இதே பெப்சி தொழிலாளர்களை வைத்து அவருடைய தலைவர்கள் என்னெல்லாம் பகடைக்காயாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு தேர்தலிலே பெப்சி விஜயன் அவர்கள் இந்த அமைப்பிற்கு தலைவராக இருக்கும் பொழுது, அப்பொழுது வருகின்ற ஒரு சட்டசபை தேர்தலிலே, அப்பொழுது இது 4 மாநிலங்களிலே செயல்பட்டுக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கிறது பெப்சி. 4 மாநிலங்களின் அமைப்பாக இருந்த பெப்சியின் தலைவர் விஜயன் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஆதரவு என்று தெரிவிக்கிறார். தொழிற்சங்கங்களுக்கும் ஒரு கட்சியை ஆதரிப்பதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அதே போலத்தான் சென்ற தேர்தல் வரையிலும் கூட இலவச வீடு கட்டி தருவார்கள், இலவச இடம் கொடுப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் இன்னொரு கட்சிக்கு ஆதரவளித்தார்கள். நான் கேட்கிறேன் தொழிலாளர்களுக்கு, நாம் தொழிலாளர்களாகிய நாம் கேட்க வேண்டியது, நமக்கு நியாயமான அடிப்படையில் நமக்கு சம்பளம் கிடைக்குமானால் தங்களுடைய சொந்த சம்பாத்தியத்தில் அவர்கள் வீடு வாங்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் பெருமை. எனக்கு தெரிந்தவரை கடந்த 15-20 ஆண்டு காலமாக ஒவ்வொரு பெப்சி தலைவரும் அரசியல் ஆதாயத்திற்காக தான் தொழிலாளர்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய பலம் தெரியாமல் தொழிலாளர்கள் இன்னும் கனவிலேயே மிகுந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று வரையிலும் சொல்கிறேன், ஒரு தொழிற்சங்கத்தை கூட தொழிற்சங்கமாக நடத்த ஒரு விதிகளும் இல்லை. நான் பல தடவை இந்த தொழிலாளர் தலைவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சிபிஎம் இருக்கிறது, சிபிஐ இருக்கிறது, எவ்வளவோ தொழிற்சங்கங்களை நடத்துகின்ற மிக பிரமாதமான அமைப்புகள் இருக்கின்றன, கட்சிகள் இருக்கின்றன. நீங்கள் போய் அந்த கட்சியில் சேர்ந்து விட வேண்டாம். ஆனால் ஒரு தொழிலாளருடைய உரிமை என்ன, அதன் அடிப்படையில் எப்படி ஒரு தொழிற்சங்கத்தை நடத்துவது என்கின்ற ஒரு அடிப்படை அறிவு கூட இருபக்கமும் இல்லை. தயாரிப்பாளர்களும் சரி, தொழிலாளர்களும் சரி. அந்தந்த நேரத்திற்கு ஏற்படுகின்ற ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பில் அப்பொழுது நடக்கின்ற ஒரு பிரச்சனையை முடிக்கின்ற வகையிலே தான் அவசரமாக ஒரு தீர்வுகள் எடுக்கப்படுகின்றன தவிர, எதிர்காலத்தை மனதில் வைத்து ஒரு தீர்வும் இதுவரை எடுக்கப்படவில்லை. பல குழப்பங்கள் நடந்து கொண்டிருக்கு. என்னுடைய பார்வையில் ஒரு தொழிலாளருக்கான தலைவர் தொழிலாளியாகத்தான் இருக்க முடியும். பல முறை இவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள். ஒரு வெற்றி பெற்ற ஒரு முகம் தேவைப்படுகிறது, ஒரு பலமுள்ள ஒரு முகம் தேவை. தொழிலாளிக்கு ஒரு பலமுள்ள முகமே தேவையில்லை. ஒரு தொழிலாளியின் பலம் அவன் தொழிலாளி என்பதுதான். இப்பொழுது நான் தொழிலாளர்களை பற்றி பேசுவதால் என்னை தலைவனாக்கினால் கூட நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்னுடைய வேண்டுகோள், ஒரு தொழிலாளிக்கு ஒரு முதலாளி தலைவனாக இருக்க முடியாது. இன்னும் வெளிப்படையாக சொன்ன போனால், வி.சி. குகநாதன் அவர்கள் இந்த பெப்சியின் அமைப்பின் தலைவராக இருந்திருக்கிறார், பாலச்சந்தர் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இவர்கள் இருவருமே தயாரிப்பாளர்களாக இருந்தவர்கள். தொழிலாளருக்கு முரணான முதலாளி என்கின்ற ஒரு அந்தஸ்து உடையவர்கள். எப்படி இவர்கள் பெப்சிக்கு தலைவராக இருக்க முடியும்? எப்படி இவர்களும் அவர்களிடம் போய் கேட்டார்கள்? எப்படி அவர்களும் இதை ஒத்துக்கொண்டார்கள் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இதில் ஒரு பெரும் பிரச்சனை இருக்கிறது. மற்ற சிறு பெரு தொழில்களைப் போலல்லாமல், ஒரு கார் தயாரிக்கின்ற அல்லது ஒரு கண்ணாடி டம்ளர் தயாரிக்கின்ற அல்லது ஒரு கேமராவை தயாரிக்கின்ற ஒரு தயாரிப்பு நிறுவனங்கள் போலல்லாமல், நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நீங்கள் மற்ற எல்லா தொழிலிலும், உதாரணத்துக்கு ஒரு சின்ன லேத் மெஷின் நீங்கள் வைக்க வேண்டும் என்றால், நீங்கள் அந்த லேத் மெஷின் ஒரு 2 லட்சம் ரூபாய் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 2 லட்சம் ரூபாயிற்காக நீங்கள் முதலீடு செய்து, அதற்காக அதனுடைய 2 லட்சம் ரூபாவை முதலில் அது சம்பாதித்து கொண்டு அப்புறமாக ஒரு லாபத்தை ஈட்டுவதற்கு ஒரு சில ஆண்டு காலம் ஆகிறது. ஆனால் சினிமாவிலே அப்படி கிடையாது. நீங்கள் சினிமா தயாரிப்பாளராக வேண்டும் என்றால் 3 மாதத்தில் ஒரு படம் தயாரித்து வெற்றி தோல்விகளை பண்ணி நீங்கள் மறுபடியும் வேறு தொழில் பார்த்து கொண்டு போகலாம். நிரந்தர முதலாளிகள் இங்கு இல்லை. அல்லது நிரந்தர முதலாளிகள் சில பேர் இருந்தாலும், நிரந்தரமாக நீங்கள் மற்ற எந்த தொழிலிலும் நீங்கள் ஒரு தொழிற்சாலை ஆரம்பித்தால் அது குறைந்தபட்சம் ஒரு 50 ஆண்டுகளுக்காக ஓடும் என்ற ஒரு நம்பிக்கையிலும் திட்டத்திலும் தான் அந்த தொழிற்சாலை செயல்படுகிறது. ஆனால் சினிமா அப்படி கிடையாது.
சரியாக திட்டமிட்டு எடுக்கப்பட்டால் 4 மாதத்திலே ஒரு படத்தில் ஒரு 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 முதலாளியாகி நீங்கள் மீண்டும் மறுவேலைக்கு செல்லலாம். மற்ற தொழில் அப்படி கிடையாது. அந்த சூழ்நிலையிலே இங்கே நிரந்தர தொழிலதிபர்கள் இல்லை. நான் தொழிலதிபர்களுக்காக வக்காலத்து வாங்கி நான் பேசவில்லை. ஏன் கல்வியின் தரம் குறைந்திருக்கிறது என்பதற்கான ஒரு காரணத்தை சொல்லவே நான் இதை சொல்லுகின்றேன். இன்றைய காலகட்டத்தில், இந்திய கல்வி வளர்ந்த இந்த காலகட்டத்திலே டாடா என்ற ஒரு நிறுவனம் இருக்கிறது. நான் இந்த குறிப்பிட்ட பேர் சொல்வதெல்லாம் ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்கிறேன். டாடா என்ற ஒரு நிறுவனம் இருக்கிறது. அந்த நிறுவனம் தன்னுடைய தொழிற்சாலைகளிலே, தன்னுடைய நிறுவனத்திலே பணிபுரிவதற்காக எங்கிருந்தெல்லாம் மாணவர்கள் வர வேண்டும் என்று அந்தந்த கல்வி நிறுவனங்களோடு நேரடி தொடர்பு வைத்திருக்கிறது. டாடா என்கின்ற நான் ஒரு தொழிற்சாலையை நடத்துகிறேன் என்றால், நான் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் மீது கண் வைக்கிறேன். இந்த நிறுவனம் மிகச்சிறந்த ஒரு மாணவர்களை உருவாக்குகிறது, இவர்களிடம் நான் ஒரு மறைமுக ஒப்பந்தத்தை வைத்துக் கொள்கிறேன். எனக்கு வேண்டிய என்னுடைய நிறுவனத்திற்கு வேண்டிய என்னுடைய நிறுவனத்திற்கு தேவையான ஒரு அறிவு மிகுந்த ஒரு மாணவனை உருவாக்குகின்ற பொறுப்பையும் வழிமுறையும் நான் அவனுக்கு காண்பிக்கின்றேன். அங்கிருந்து வருகின்ற கல்வியாளர்களை, மாணவர்களை நான் எடுத்துக்கொள்கின்றேன். ஆனால் நான் கேட்கிறேன், இவ்வளவு பெரும் முதலீடு செய்யப்படுகின்ற இந்த துறையில் யாரும் தன்னுடைய 1 கோடி ரூபாயோ 100 கோடி ரூபாயோ கையாளுகிறவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் என்பதை பற்றி அவர்கள் அக்கறை கொள்வதே கிடையாது. அது நடிகனாகட்டும், தயாரிப்பாளராகட்டும், லைட்மேன் ஆகட்டும், காஸ்டியூமர் ஆகட்டும், உணவு பரிவாரம் ஆகட்டும், தன்னுடைய 6 கோடி ரூபாயை 10 கோடி ரூபாயை கையாள்கின்றவன் எந்த தளத்திலிருந்து வருகிறான் என்பது கிடையாது. அரசியலை போவே தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரும் சாபக்கேடு. வெற்றியாளர்கள் பின்னாலேயே ஓடுவது. எது வெற்றி பெறுகிறதோ அது சரி. யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் அறிவாளிகள் என்ற நியதியில்தான் இந்த முதலாளிகள் செயல்பட்டுக் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆக இரு பக்கமுமே நான் தவறுகள் காண்கின்றேன். இதற்கு நிரந்தர தீர்வு மற்ற எல்லா துறைகளும் போல கடுமையான ஒரு கல்வி தகுதியை வடிகட்டியாக வைக்க வேண்டும். இல்லை என்று நான் இதற்காக புதிய முறையை உருவாக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. எத்தனை பேர் இந்த துறைக்கான எத்தனை முறையான கல்விக்கூடங்கள் அல்லது பயிற்சி தரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன? யார் அக்கறை கொள்கிறார்கள்? ஒரு காலகட்டத்திலே நாடகத்திலிருந்து சினிமாக்காரர்கள், சினிமா இயக்குபவர்களும் சரி, எழுதுபவர்களும் சரி, நடிகர்களும் வந்ததால் அவர்கள் அந்த காலத்திலே மிக எளிமையான வாழ்வு, ஒளிவு மறைவில்லாத வாழ்வு, ஒருவரை ஒருவர் நம்புகின்ற தன்மை. இன்று அது கிடையாது. இந்த ஒரு குழப்பமான சூழ்நிலையில் நடந்து கொண்டிருக்கின்ற இவ்வளவு பெரிய துறை இந்த குழப்பங்களை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கும். நீங்கள் கேட்கின்ற கேள்வி அரசு தமிழ்நாடு திரைப்படக் கல்லூரியை பற்றி. நான் அந்த கல்லூரியை விட்டு வந்து கால் நூற்றாண்டுக்கும் மேல் ஆகிவிட்டது. 82, 83, 28 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஒரு திரைப்பட கல்லூரி அல்லது ஒரு திரைப்பட என்று பெயர் வைத்துக் கொண்டாலே அங்கிருந்து மிகச்சிறந்த படைப்பாளிகள் வருவார்கள் என்பது கிடையாது. நான் அரசு திரைப்படக் கல்லூரியிலே படித்தேன். எனக்கு பல முரண்பாடுகள். மற்ற துறைகளை பற்றி நான் விமர்சனம் வைக்க விரும்பவில்லை. இன்றைக்கு பல நடிகர்கள் தேவைப்படுகிறார்கள் தமிழ்நாட்டிலே. கூத்துப்பட்டறை என்று போகிறார்கள், பல பேர் தனித்தனியாக பயிற்சி தருகிறார்கள். இந்த சூழ்நிலையிலே தமிழ்நாடு திரைப்பட கல்லூரி ஏன் நடிகருக்கான ஒரு பிரிவை வைத்துக் கொள்ளவில்லை? நான் அரசு திரைப்படக் கல்லூரியில் படித்தேன், நடிப்பு பிரிவிலே. அங்கு கற்ற 1% என்னுடைய நடைமுறை தொழிலுக்கு பயன்படவில்லை என்பதுதான் உண்மை. திரைப்படக் கல்லூரிகள் நடக்கின்றன என்பது கிடையாது, எந்த தரத்தின் அடிப்படையில் அவர்கள் நடத்துகிறார்கள் என்பதுதான் நாம் பார்க்க வேண்டும். அந்த ஒரு போர்டை வச்சு விட்டால் ஒரு இன்ஸ்டியூட் ஆகிடாது. ஆக கல்லூரிகள் அதிகமாக இருக்கலாம் பேரளவிலே, ஆனால் அவர்கள் தரமாக ஒரு மாணவர்களை உருவாக்குகிறார்களா, தரமான ஒரு படைப்பாளிகளை உருவாக்குகிறார்களா என்பது நாம் தான் அவர்கள் மீது ஒரு கண் வைக்க வேண்டும்.
உதாரணத்திற்கு இதே நான் அரசு திரைப்படக் கல்லூரியில் படிப்பதற்கு முன்பு 1977-78 தென்னிந்திய சினிமா வர்த்தக சபை நடத்திய நடிப்பு பயிற்சி பற்றியில் படித்தேன். அங்குதான் திரு ரஜினிகாந்த் அவர்கள், சிரஞ்சீவி அவர்கள் எல்லாம் வந்தார்கள். அது அவர்கள் நடத்திய நடிப்பு பள்ளி 1978 வரைக்கும் நடந்தது. அவர்கள் மிக பிரமாதம் என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் கையாளுகின்ற சினிமா, ஒரு தமிழ் சினிமா எப்படி எடுக்கப்படுகிறது, ஒரு தெலுங்கு சினிமா எப்படி எடுக்கப்படுகிறது, அதற்கு எவ்வளவு புத்திசாலித்தனமாக ஒரு மாணவனை உருவாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அந்த நடிப்பு பயிற்சி பற்றி அந்த நடிப்பு பள்ளி நடைபெற்று வந்தது. அதன் காரணமாகவே அதில் படித்த ஒவ்வொரு மாணவனும் குறைந்தபட்சம் ஒவ்வொரு படத்திலாவது நடித்திருப்பான். ஆக காளான்கள் முளைத்தது போல் கல்விக்கூடங்கள் என்பது ஒரு தொழில்துறை முன்னேற்றிவிட முடியாது. இன்று இந்த சினிமா எடுக்கின்ற விதம் 100% டிஜிட்டல் முறையிலே எடுக்கப்படலாம். ஒரு கைதேர்ந்த தொழில்நுட்ப கலைஞர் இல்லாமையே ஒரு கேமராவை வைத்துக்கொண்டு நாமவே படப்பிடிப்பு நடத்தலாம் அல்லது படம் எடுக்கலாம் என்ற நிலை வந்த பிறகு நம்முடைய தொழிலாளர் அமைப்புகளை பற்றி ஒரு பெரிய ஒரு மாற்றியமைக்கின்ற முறை நமக்கு வேண்டும். என்ன ஒரு பிரச்சனை என்றால், நமக்குள்ளே எந்த ஒரு துறைக்கான நலத்திட்டங்கள் அறிவிக்கப்பட்டாலும் அதை தவறாக பயன்படுத்திக் கொள்கின்ற ஒரு முனைப்பு தான் சில பேருக்கு இருக்கிறது. உதாரணத்திற்கு அமெரிக்காவிலே ஆகட்டும் சரி, ஐரோப்பாவில் ஆகட்டும் சரி, ஆங்கில படங்கள் எடுக்கின்ற லண்டனிலும் சரி, எப்பொழுதுமே நான் யூனியன் ஃபிலிம்ஸ் என்று ஒன்று இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவிலே நான் யூனியன் ஃபிலிம்ஸ் என்று மிக 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 பிரசித்தி பெற்ற ஒரு மூமெண்ட் என்றே சொல்லலாம். ஏனென்றால் இங்கு இருக்கிறதை விட ஹாலிவுட்டிலே தொழிலாளர் அமைப்பு சார்ந்த சட்டங்கள் மிக கடுமையானவை. ஹாலிவுட்டிலே ஒரு தொழிலாளியை நீங்கள் வாடகைக்கு எடுப்பது மிக மிக பொருட்செலவு மிகுந்தது. குறைந்தது அங்கெல்லாம் ஒரு மணி நேரத்திற்கான செலவு குறைந்தது ஒரு $80 ஒரு தொழிலாளிக்கு நாம் செலுத்தியாக வேண்டும். $80 என்பது 4000 ரூபாய் ஆகிறது. அந்த பட்சத்திலே அங்கு இந்த சினிமா என்கின்ற கலையை, தொழிலை அல்ல, இந்த சினிமா என்கின்ற கலையை வளர்ப்பதற்காக அங்கு இருக்கிற அரசாங்கம் நான் யூனியன் ஃபிலிம்ஸ் என்கிறதை ஆதரிக்கிறது. அந்த நான் யூனியன் ஃபிலிம்ஸ் என்பவர்கள் வர்த்தக ரீதியான சினிமா அல்லாமல் தாங்கள் நினைக்கின்ற ஒரு விஷயத்தை அதை சேர்ந்து போகாமல், இந்த வர்த்தக சினிமாவோடு சேர்ந்து போட்டியிட முடியாமல் தாங்கள் நினைக்கின்ற ஒரு விஷயத்தை அவர்கள் நினைத்த விதமாகவே படம் பிடித்துக் கொள்ள யாரை வேண்டுமானாலும் வேலை அமைத்துக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு சட்டம் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டிலே எல்லா படங்களும் வர்த்தக சினிமாவோடு, அல்லாது எல்லா படங்களும் ஒரே தளத்தில் போட்டியிடுகின்ற ஒரு முறை இங்கு இருக்கிறது.